என்னமே மேவா அது செல்லமா கூப்பிடுறா மாறி போச்சு வீட்டுக்காரலாம் என்னம்மா டேய் அது செல்லமா கூப்பிடுறாது செல்லமா கூப்பிடுறா அதாவது நம்முடைய மகள் கலைவாணி வெளிநாடு சென்ற பட்ட படிப்புக்காக படி முடித்து விட்டால் தாயகம் திரும்பி விட்டால் வரவேற்க வேண்டும். நம்ம பொண்ணு வந்தா அது நம்ம பொண்ணா? அட விடுங்க இது நம்ம மேடை இது நம்ம கோயில் சொல்றதுலையா அதெல்லாம் நம்மளது சேர்த்து சொல்லலாம். நம்ம மனைவியும் மகளை மட்டும் பிரிச்சு பேசணும்டா. பிரிக்க கூடாது பாசலோட இருக்கணும். ஆமாடா பாத்துல பண்ணி வச்சு யாரா அவன் வரவேற்க வேண்டும். டேய் இந்த மகள் வர நேரம் வான வேடிக்கை மின் விளக்கு அப்படியே நாடு பாய்மரா கட்டிடுறான் சீக்கிரம் எல்லாரும் ஏசி போயிடுறான் ஏசி டேய் யாரா அவன் ஏசி சீக்கிரம் ஏற்பாடு செய்ய வருகிறேன். ஒதுங்கடா என்னமா வந்தாரு சொல்லிட்டாரு போயிட்டே இல்ல வீட்டுக்காரலாம் அப்படித்தான் அந்த வேகத்துல போயிடுவாங்க வேகத்திலே போயிட்டாரு போ. இவங்க தான் மூச்சு நடக்கணும்பா என்னடா வந்தா பேசினா போட்டான் எதுவுமே இல்ல எதுவும் இல்லாத சோகப்படாத நம்மள மொச்சு மொச்சு பாத்துங்க இருப்பாங்க அது இல்ல நம்மள மொச்சு மொச்சு பாத்துங்க நம்ம என்ன பண்ண முடியும் ஒன்னும் பண்ண முடியாது இருக்குதே ஒண்ணும் பண்ண முடியும் ஏய் டாபு தேவடியா அந்த மாதிரிலாம் சொல்லாத நான் அது போய் சொல்லாதீங்க ஆயா எங்க அம்மா நல்லுங்க அதுல சொல்லாதீங்க வயசுல பெரியவங்க. ஐயோ அண்ணா ஆமா ஓ தமிழ்மா அவங்க வேற மாதிரி சொல்றாங்க அவள அனுபவசாலிடா உண்மைதான் சொல்றதுக்கால்மா நீ வேற மாதிரி பேச அவங்க வேற மாதிரி பேசுறாங்க என்னம்மா? அது போல சொல்லாத அவங்க தப்பு தப்பா பேசுறாங்க என்னதான் சொன்னாங்க ஒரு வயசுல பெரியவங்க சொல்றாங்கன்னா அதை கேக் ஹலோ ஒண்ணும்பா ட்ராமா தான் இது அப்பப்போ சந்தில் வந்து போவோம் என்ன பண்ணுறது அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும் அது சும்மா என்ன பண்ணுறது சரி சரி கூட நானும் பேசுறேன் சரி சரி நான் வைக்கண்ணா வச்சுட்டா பக்கத்தில் தேவடியாக்கு திடீர்னு சரி ஓகே ஏய் நானுடா யாரு அவர் எம்டி ராமாராவ் எம்டி ராமாராவ் எப்போ செத்துட்டாரா ஆமாவா என்னம்மா என்ன என்னதான் எங்க வீட்டுக்காரர் என்கிட்ட பேசலாலும் கொள்ளனாலும் அவரை நினைச்சிட்டே வாழ்ந்துடுவேன் ஓ நினச்ச ஈரமாவாதா அதெல்லாம் இல்ல என்னுடைய மகள் வராளா எல்லா ஏற்பாடும் செய்யணும் அப்புறம் நீ என்ன பண்ற ஏர்போர்ட் போய் கூட்டு வா நம்ம கூட்டு வணக்கம் மன்னருக்கு மகளாக கலைவாணி என்ற பெயரோடு சீரும் சிறுபோல் வளர்ந்தேன். கலைவாணி தானே ஆமா கரெக்டா கண்டுபிடிச்சுமா அது என்ன பேரு உன்னை எப்படி கண்டுபிடிச்சேன் தெரியுமா எப்படி உன் பல்ல பார்த்தா கண்டுபிடிச்சேன் பல்லா ஆமா ஜெஜி மேல கல்பிக்கு நிக்குது ஏன் பல்லு கதல எடுக்க சின்ன வயசுல இருந்து அப்படியே இருக்குது சின்ன வயசுல அப்படிதான் இருக்கும் இல்ல மாறிடு பெண்ணா வெளிநாடு போனியா ஆமா பட்டு எல்லாம் படிச்சா படிச்சிட்டேன் ஆமா வெளிநாடு எப்படி போனா ஃளைட்ல போனேன் இது பிளேட்டா ஆமா ஏரோப்ளானா ஏரோப்ளேன்ல போனேன் ஏரோப்ளான் கீறு சொல்ல ஊர் பேச்சுக்கிட்ட மேல போக சொல்ல சின்னதே தேதா அப்ப உங்கள எல்லாம் குட்டி ஆக்கி ஏத்துவாங்களா காலை வெட்டிடுவாங்க அட பாம்பு என்ன சரி அவ்வளவு தோல் பாரு திடீர்னு பசி செத்தா மேல என்ன பொய் சோறு கட்டி இறக்கி சாப்பாடு போடுறாங்களா அனைத்து புளி சோறு தேய்ச்சி சொல்லலாம் கலர் ஏத்து மாதிரிங்களா அனைத்து வசதி அதுலயே இருக்கும் நீ ஏரோப்ளான் உள்ளவா ஆமா ஓமா போல என்ன ஏரோப்ளான் உள்ள அடுப்பேரி போட்டா ஏரோப்ளான் பத்திக்கின்னா என்ன கதி ஆகுது என்னங்க காலை இது 2025 2025 சுவிட்ச் போட்டா போதும் சுச்சி ஆமா காலம் மாறி போச்சு இனிமே யாரும் சொராக்காதீங்கம்மா சுச்சி தட்டி விட்டு டிவி பாத்துங்க பாருங்க ஆகி கிடக்கும் இனிமே எல்லாம் ஆம்பளைங்க வேலைக்கு போவாதீங்கப்பா சுச்சி தட்டி விடுங்க அதே வேலை பார்த்து நடக்கும் இனிமே சாமியில தெத்துல நீங்க போவாதீங்கப்பா சுச்சி தட்டி விடுங்க அதே சுத்தி வந்து உள்ள உக்காந்துக்கும் எல்லாம் சுச்சி வேலை சரி பரவாயில்ல ஃபுல்லா சாப்பிட்டுறிய திடீர்னு வந்துச்சுன்னா எங்க இறக்கி விடுவாங்க அதுவும் அதுலயே இருக்குங்க அதுலயே இருக்கும் ஏரோப்ளான் மேல பறவை சொல்ல கக்கா போயிடுங்களா அப்ப கீவனா நந்த பணம் தள்ளு வந்து சாணி வருவீங்க சதறி கட்டாசு நான் போவீங்கள ஏங்க அதுலயே சேஃப்டி டேங்கும் இருக்கும் ஓ அது கூட பார்சல் பண்ண ஆரம்பிச்சிங்களா நான் இட்லி பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன் தோசை பார்சல் பண்ணி பாத்துக்கிறேன் கக்கா பார்சல் பண்ணி இப்பதான் பாத்துக்கிறேன் சரி பார்சல் பண்றீங்களா பிச்சில் வச்சு ஏத்துமா அப்படியே ஏத்துன்னு அது வந்து எதுக்கு யூஸ் ஆகும் நான் தடிக்காத
சரி விடு. ஆ வெளிநாட்டு போய் பட்ட படிச்ச படிச்சுட்டேன். வெளிநாட்டு படிப்பா உள்நாட்டு படிப்பா செக்கிலிட்டு ஆட்ட போக. சரிங்க. கேள்வி கேட்க போறேன். என்னங்க கேள்வி? பதில் எப்படி சொல்றேன்னு பார்க்க போறேன். டக்கு டக்குன்னு சொல்லுவேன். எப்படியா? டக்கு டக்குன்னு சொல்லுவேன். டக்கு டக்குன்னு. ஆமா. சரி. முட்டைக்கு நடுப்புற என்ன இருக்கும்? முட்டைக்கு நடுவுல சின்னதா கருவு இருக்கும். சின்னதா கருவு இருக்குங்க. கம்யூனிட்டி போந்தது என்ன படிப்பச்சா? என்னங்க வெளிநாட்டு போய் என்ன படிச்சா? படிக்கிறதுக்கா போனீங்க டாவடி போய்க்கிற யாரும்? ஐயோ பின்ன முட்டை நான் என்ன கேக்குறேன்? முட்டைக்கு நடுப்புற என்ன குண்டா கரு இருக்குமா? கரு கேட்டு துன்பத்திலே இருங்க. ஆமாங்க கருவு தான் இருக்கும். கிடையாது. முட்டைக்கு நடுப்புற என்ன தெரியுமா இருக்கும்? என்னங்க இருக்கும்? முட்டைக்கு நடுப்புற இட்டு இருக்கும். இட்டு இட்டா மூ இட்டை. நீ அப்படி போறியா? ஆமா இல்ல இப்படியே சொல்றா பாரு. நான் கேக்குற கேள்வி கரெக்டா யோசனை பண்றியா? நாங்க எடுத்து முட்டைக்கு நடுப்புறோம். நீ சொன்ன பதில் முட்டைக்குள்ள இஸ் அண்டர்ஸ்டாண்டிங்? ஆமா அண்டர்ஸ்டாண்டிங். ஐயோ சரி இன்னொரு லாஸ்ட் கேள்வி. என்னங்க கேள்வி? கொட்டலாத பழம் என்ன பழம்? கொட்டை இல்லாத பழமா? அது என்ன பழம்? வாழைப்பழங்க. அதில் தான் கொட்டையே கிடையாது. எங்க பாக்குறீங்க கொட்டை பாக்குறீங்க? சைடுல கொட்டைக்குதா இல்லன்னு பார்க்க மாட்டீங்க. முயங்கிறீங்க. கொட்டலாத பழம் என்ன தெரியுமா? என்ன பழம்? கொட்டலாத பழம் அண்ணாச்சி பழம். அண்ணாச்சி பழமா? அதெல்லாம் கொட்டையா இருக்காது. ஒன்னா நாளைக்கு வாங்கி சாப்பிட்டு பாரு. ஒண்ணுமே தெரியல. கம்யூனிட்டி போனீங்க என்னதான் பச்சா? சரி பரவாயில்ல. அப்பா அம்மா கூட்டு மாட்டாங்க. ஓடு ஓடு. எங்க எங்க அப்பா மல்லி முல்லை மலரெடுத்து மல்லி முல்லை மலர் எடுத்து மாலையாக நான் தொடுத்து பாதமதை படுத்து வந்தேன் அப்பா. உங்கள் பாதமதை படுத்து வந்தேன் அப்பா. உங்கள் பாதமதை படுத்து வந்தேன் அப்பா. உந்தன் மன போலவே எங்கள் குலவாழ்கவே உந்தன் பாதங்களை நான் பணியே வந்தாய். உந்தன் மன போலவே எங்கள் குலவாழ்கவே உந்தன் பாதங்களை நான் பணியே வந்தாய். மல்லி முல்லை மலர் எடுத்து மாலையாக நான் தொடுத்து பாதமதை படுத்து வந்தேன் அப்பா. உங்கள் பாதமதை படுத்து வந்தேன் அப்பா. அவன் என்ன பண்ணா ஐயோ நான் எப்படி சொல்லுவேன்?